ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நாள். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நாள். என்னவென்றால், இரட்சகராகிய இயேசு இந்த பூமியில் பிறந்த ஒரு நாளை நினைவு கூறும்படியாய் ஆசரிக்கிறதான ஒரு நாள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்பட்டார் என்கிறதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள தோணணும். நீங்க 1வது வசனத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையினால தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். கொஞ்சம் குழப்புறது போல் உங்கள் மனதில் தோன்றினாலும் தெய்வத்துவத்தின் மகத்துவங்கள் ஆராயப்படாதவைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியிலே வார்த்தையாய் இருந்த அந்த தேவன் சகலத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி தேவகுமாரனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவாகிய இந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம்: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனம், மத்தேயு 4 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் இருளில் இருக்கிற ஜனங்களை பிரகாசிப்பிக்கும்படியாய், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் உதிக்கும்படியாய் வெளிப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி இதுதான். இந்த மண் பாண்டங்களிலே அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். லூக்கா 2 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம்: தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் மெய்ப்பர்களுக்கு தோன்றி, முதை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தோன்றி சொன்ன வார்த்தை தான் இது: பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, இன்று அப்படின்ற இடத்துல இயேசு இன்னைக்கு தான் பிறந்ததாக அல்ல. இயேசு ஏறத்தாழ 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்தார். காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணும்படியாய், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டார். அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால அந்த அன்பு
அன்பின் வெளிப்பாடுதான் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். யோவான் 3:16 இப்படி வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. ஆனால் கிறிஸ்து இன்றுதான் பிறந்தார் என்று அல்ல, ஆனால் ஏதோ ஒரு நாளிலே பிறந்தார். அதை நினைவு கூற வேண்டியது நம் அவசியமாயிருக்கிறது. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த பூமியிலே பிறந்தார். லூக்கா 1:74 இப்படி வாசிக்கிறோம், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்கே நம்ம 3 வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு. தேவ ஜனத்துக்கு ஒரு சந்திப்பு அவசியம். அவர்களை மீட்டு கொண்டு சத்துருவின் கையினின்றும் பகைக்கிற யாவர்களுடைய கையினின்றும் ரட்சிக்கும்படிக்கு. ஒன்று, தேவ ஜனங்கள் சந்திப்படைய வேண்டும். ஒரு சந்திப்பை அவர்கள் காண வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சந்திப்பு நிகழ வேண்டும். அவர்களை மீட்டு கொள்ள வேண்டும், விடுதலையாக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தாவீதின் வம்சத்திலே ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார், ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியில வெளிப்பட்டதின் முதல் நோக்கமே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை சந்திக்கும்படியாகத்தான். நீங்கள் வேத வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருவின் கையில் மாட்டிக்கொள்கிறார்களோ, எப்பெல்லாம் சத்துருவின் கைகளில் நெருக்கப்படுகிறார்களோ, அப்பெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். அங்கே ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், தேவன் அவர்களை சந்தித்தார். இப்போ ஒருவேளை அவங்க சத்துருவின் கையில் நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலை, அதே போல தான் இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய சந்திப்பு இல்லாமல், தேவனுக்கும் நமக்கும் இல்லை ஒரு உறவு இல்லாமல், ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் சத்துருவின் கையினின்று, நம்முடைய பகையினரின் கையினின்று மீட்டு கொள்ளும்படியாய் தேவன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அதற்காகத்தான் தாவீதின் வேறுமானவர் இந்த பூமியிலே தோன்றினார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களின் கையில், அதாவது பார்வோன், மீதியான், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், பெலிஸ்தியர், இப்படிப்பட்ட சத்துருக்களின் கையிலே அடிமைத்தனம் உள்ளவர்களாய் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் பாவம், சாபம், வியாதி, மரணம் என்கிறதான இந்த கட்டுகளிலே சிக்கி தவித்து தங்களை மீட்டு கொள்ளுவார் இல்லாமல், தங்களை விடுதலை ஆக்குவார் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததுனால தான் இந்த பாவம், சாபம், வியாதி, மரணம் என்கிறதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை தேவகுமாரன் வெளிப்படாமல் இருந்திருப்பாரே, ஆனால் ஆதாமின் நிமித்தமாய் வந்ததான அந்த பாவம் சந்ததி சந்ததியாய் கடந்து வந்து நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை இழந்தவர்களாகத்தான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஏன் தேவன் இந்த பூமியில அன்பின் வெளிப்பாடாய் வெளிப்பட வேண்டியதாயிற்று? ஆதாம் செய்ததான அந்த பாவம், கீழ்ப்படியாமை, முந்தின ஆதாம் தான் செய்த அந்த கிரியைகளினாலே இந்த உலகம் பாவத்துக்குள்ளாகிவிட்டது. வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே, கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து வெளிப்பட்டது நிமித்தமாய் அநேகருக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனோடு அனுதினமும் உறவாடுகிறவனாய் இருந்தான். தேவனை அனுதினமும் சந்திக்கிறவனாய் இருந்தான். தேவன் அவனை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் என்றைக்கு பிசாசின் தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாமையினாலே பாவம் மனிதனுக்குள்ளே வந்து தேவ மகிமை இழந்தவர்கள் ஆனார்களோ, அன்றைக்கே இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு
உறவு, அந்த சந்திப்பு துண்டிக்கப்பட்டது. பாவ சந்ததி இந்த பூமியில தோன்ற ஆரம்பித்து விட்டது. என்றைக்கு பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அன்றைக்கு மனுக்குலம் ரட்சிப்பை கண்டடைவதற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அதைத்தான் நம் வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 9:2 வாசித்தோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருள், சாப இருள், மரண இருள், இதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்குவதற்காகத்தான் கிறிஸ்து வெளிப்பட்டார். ரெண்டாவதாக, ஏன் கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் தோன்ற வேண்டும் என்றால், அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வெளிப்பட்ட ஒரு தேவகுமாரன். அப்போஸ்தலர் 3:26 நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கே முதலாவது தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி அவரை உங்களிடத்துக்கே அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லா பொல்லாங்குகளிலிருந்து எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாங்காய் காணப்படுகிறதோ, வியாதி என்கிற பொல்லாங்கு, கடன் பிரச்சனை என்கிறதான பொல்லாங்கு, துன்பம் என்கிற பொல்லாங்கு, சத்துருவினால் நெருக்கப்படுகிற பொல்லாங்கு, இதுல இருந்தெல்லாம் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் அவருடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். என்னாகமம் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். அவர் நம்முடைய எல்லா பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவன். அதற்காகத்தான் அவர் வெளிப்பட்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 இப்படி சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மனுக்குலம் பாவத்தோடு அழிந்து போகக்கூடாது. இந்த மனுக்குலம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். மீண்டும் அவருடைய பிள்ளைகள் என்கிறதான சுவிகார புத்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் தான் பாவி என்று உணர்ந்து வாயினாலே அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த பூமியிலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாவங்களை ரட்சிக்க வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானோர் பூதலத்தோர் எல்லாரும் முடங்கும்படியாக மேலான நாமத்தை உடையவரான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பாவத்துக்கு பரிகாரம் அல்ல. பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரன் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை ரட்சித்து நம்மை நீதிமானாக்க வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை என் பாவம் பெரிதாக இருக்கிறது, என்னை அவர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி நீ யாராவது இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும் அவருக்கு அது ஒரு காரியமே அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரன். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 நாம் இதை வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பிசாசின் அடிமைத்தனத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாக இருக்கலாம். அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:15 நாம் இப்படி வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் முன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்திரீயின் வித்து அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே பாவமில்லாத பரிசுத்தவானாய் வெளிப்பட்டதான ஒரு தேவகுமாரன் அவர். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே உற்பத்தவன் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 51 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பரிசுத்த வித்தாகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்
மீட்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஒருவேளை நான் இன்னும் இந்த பிசாசின் கிரியையில் தானே சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, ரோமர் 16 இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒருவேளை பிசாசின் பிடியிலே, மரணத்தின் தருவாயிலே, பாவம் சாபம் வியாதி என்கிறதான பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, உங்களை விடுதலையாக்கும்படி வெளிப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா 19:10 இப்படி சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எதெல்லாம் இழந்து தவிக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். ஒருவேளை தேவனோடு உள்ள அந்த ஆவிக்குரிய உறவை நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா அதை திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு எடுப்பித்து கட்டுகிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் அந்த உறவை உங்களோடு புதுப்பித்து கொள்ளுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது? முதலாவது நாம் வாசித்தோம், ஆதாம் பாவம் செய்ததுனால தேவனுடைய சந்திப்பை அவன் இழந்து போனான். இன்றைக்கு தேவனோடு ஐக்கியம் கொண்டதான, தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதான ஒரு தேவ பிள்ளை அவருடைய உறவிலிருந்து பின்வாங்க காரணம் பாவம். இந்த பாவம் நமக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாக அவருடைய உறவிலிருந்து நாம் பின்வாங்குகிறோம். இன்றைக்கு அந்த உறவை தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். சங்கீதம் 51:12 சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஒருவேளை இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம் நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா அவர் திரும்பவும் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தினால உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை இந்த உலகத்தின் நன்மையை நீங்கள் இந்த பூமியில் இழந்து தவிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். யோவேல் 2:25 இப்படி சொல்கிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை தொழிலில், ஒருவேளை வியாபாரத்தில், உங்கள் கையின் பிரயாசத்தில் நன்மை குறைவுபட்டு இழந்து போய் நீங்கள் காணப்படுவீங்கன்னா, இருக்கிற எல்லாவற்றையுமே இழந்து ஒன்றுமில்லாமல் ஜீரோவில் இருக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், பட்சித்த வருஷத்துக்கு ஒத்த விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்தை திருடி இருக்கலாம், உங்கள் நன்மையை கொள்ளை கொண்டு போயிருக்கலாம். கர்த்தர் அதையும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். 1 சாமுவேல் 30:8 நாம் எப்படி வாசிக்கிறோம், தாவீதினுடைய எல்லா பொருட்களையும், பொருட்கள் மாத்திரமல்ல, மனைவி பிள்ளைகள் அவனோடு இருந்த எல்லாருடைய பொருட்களையும் சத்துருக்கள் வந்து கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையில் நம் வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் நீதான் காரணம் என்று அவனோடு இருந்த எல்லாரும் அவனை கல்லெறிய பார்த்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதே தாவீதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ இந்த தண்டை தொடர்ந்து போய் பிடித்து கொள்வாய், நீ சகல திருப்பிக் கொள்வாய் என்று 8 வாக்கு பண்ணுகிறார். 19 நாம் வாசிக்கிறோம், அவன் ஒன்றும் குறைவுபடாமல், ஸ்திரீ புருஷர் பிள்ளைகள் ஒன்றும் குறைவுபடாமல், பொருட்கள் ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 இதே போன்ற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். லோத்துவையும் அவனோடு இருந்தவர்களையும் சத்துருக்கள் கொள்ளை கொண்டு சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இதை அறிந்ததான ஆபிரகாம் தன்னோடு இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு அவர்களை விடுதலையாக்கும்படி கடந்து செல்கிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 14:16 அவன் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இப்படி சத்துருவின் கையில் மாட்டிக்கொண்டு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்களா, நன்மையை சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொள்வீர்கள். அந்த தேவன் மேல நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நம்மை விடுதலையாக்கும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய், இழந்து போனதை திரும்ப நமக்கு தரும்படியாய், பிசாசின் கிரியையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, சத்ருவின் கிரியையை அழிக்கும்படி வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் தின நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு பெருகட்டும். அந்த நம்பிக்கை நிச்சயமாய் உங்களை வாழ வைக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களை ஆண்டவரே மாற்றும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரனே, எங்கள் பாவங்களை ரட்சிக்கும்படியாய் நீர் வெளிப்பட்டீங்கப்பா. இழந்து போனதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியா, சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியா வெளிப்பட்ட தேவகுமாரன் அல்லவா. எங்களை ஆசீர்வதிக்கிறது தான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க இந்த பூமியில மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த தெய்வம் எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்க ஆண்டவரே. அது மகிமை நம்பிக்கையாய் நாங்க எங்க மண் பாண்டங்களில பெற்றிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த நம்பிக்கைக்கு தூரமானவர்களாய் இருப்பார்களானால் ஆண்டவரே, அவர்களும் இந்த அன்புக்குள்ள வரட்டும். அவர்களையும் இந்த அன்பின் வெளிப்பாடு நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறியாதவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த அன்பு அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே இழந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இழப்பின் தாக்கம் ஆண்டவரே, என் தேவன் நீங்க ஈடு செய்வீராக, நன்மையை திரும்ப அளிப்பீராக. திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், நீங்க திரும்ப இரட்டிப்பாய் தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய பாகத்தில் இரட்டிப்பாய் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.